ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அனைத்து நேரடி நியமன அறிக்கையை வெளியிட்டவுடன் அதிகபட்ச வயது வரம்பு 57க்குள் உள்ள அனைத்து பணி நாடுனர்களுக்கும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டு விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்படுகின்றன. இவ்வாறு இணையதளம் வாயிலாக பெறப்பட்ட விண்ணப்பங்களில் விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த தேதி மற்றும் பணி நாடுனரின் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை ஆவணத்தை கொண்டு சரிபார்த்து இவற்றுள் ஏதேனும் இரு விவரங்கள் சரியாக இருந்தால் விண்ணப்பதாரருக்கு நுழைவுச் சீட்டு இணையதளம் வாயிலாக வழங்கப்படுகிறது. இணையதள விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரால் சமர்ப்பிக்கப்பட்ட பெயர், பிறந்த தேதி, பாலினம், பெற்றோரின் பெயர், மதம், சாதி, கல்வி தகுதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விண்ணப்பதாரரின் முன்னிலையில் நடைபெறும் சரிபார்க்கப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் நடைமுறைகள் இவ்வாரியத்தால் பின்பற்றப்படுகிறது. இந்நிலையில் சில விண்ணப்பதாரர்களால் அவர்கள் சார்ந்த விவரங்களை கவனக்குறைவுடன் தவறுதலாக இணையதள விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதனை சார்ந்த குறிப்புகள் பின்வருமாறு: 1. ஒரு பணி நாடுனரால் இணையதள விண்ணப்பத்தில் பிறந்த தேதியை தவறாக குறிப்பிட்டுள்ளது. சார்ந்த குறிப்பு: அரசாணை எண் 231 உயர்கல்வித்துறை நாள் 6/10/2025 படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கு 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியான பணி நாடுனர்களை நேரடி நியமனம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கை எண் 4/2025 நாள் 16/10/2025 அன்று வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 27/12/2025 அன்று நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வின் 56 பாடங்கள் சார்ந்த மதிப்பெண் பட்டியல் 25/6/2026 அன்று இவ்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இப்பட்டியலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ற பாடத்தில் இணையதள விண்ணப்ப எண் சார்ந்த விண்ணப்பதாரரின் பிறந்த தேதி விண்ணப்பதாரரால் குறிப்பிட்ட பதிவேற்றம் செய்துள்ளார். அதன்படி மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளத்தில் இவ்விண்ணப்பத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு பிறந்த தேதியை குறிப்பிட வேண்டிய களத்தில் விண்ணப்பதாரர் தனது பிறந்த தேதி 27/9/1991 என குறிப்பிடுவதற்கு பதிலாக அன்னாரின் 10ஆம் வகுப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள TMR கோட் நம்பர் அண்ட் டேட் பகுதியில் உள்ள தேதியை 5/6/2006 என குறிப்பிட்டு தவறாக பதிவேற்றம் செய்துள்ளார். இணைப்பு: சார்ந்த விண்ணப்பதாரரின் இணையதள விண்ணப்ப நகல், விண்ணப்பதாரரின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல். ஒரு பணி நாடுனரின் பெயருக்கு பதில் எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பான விவரம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதான் சொல்லியிருக்காங்க.